மாரியூர் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்தில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கடற்கரை கிராமமாகும். வரலாற்றில் மறைக்கப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான பூவேந்தியநாதர் என்ற சிவன் கோயிலுக்கு பெயர் பெற்றது. இந்த கோவில் முழுவதும் மண்ணில் புதையுண்ட பிறகு ராமநாதபுர மன்னர்களால் தோண்டி எடுக்கப்பட்ட வரலாறு, ராவணன் வழிபட்ட தலம் மற்றும் வருண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் போன்ற சுவாரஸ்யமான தகவலை கொண்ட பழமையான கோவிலை பற்றித்தான் இந்த காணொளி. வணக்கம். தமிழ்நாட்டில் சில சிவாலயங்கள் ரொம்ப பழமையாக இருக்கும். அதில் ராமநாதபுரம் மாவட்டம் மாரியூரில் ஒரு 1000 வருஷங்கள் குறைஞ்சபட்சம் கடந்து இன்னமும் வெற்றிகரமாக அந்த சிவாலயம் வீட்டிருக்குது. அதனோட தலைமை அர்ச்சகர் ஆதீஸ்வரன்கிட்ட தான் அதனோட முழு விளக்கத்தையும் கேட்டு தெரிய போகிறோம். ஐயா வணக்கம். இந்த ஊரோட பெயர் இப்போ மாரியூர் என்று அழைக்கப்படுது. பழைய காலங்கள்லேயும் மாரியூருங்கிறது பழைய பேரா இல்லை இப்போ புதுசாக ஊர் மாறிச்சா மாரியூருங்கிற பேர்? அதோட காரணம் எது உங்களுக்கு? மாரியூர்னு சொல்லுவது பார்த்தீங்கன்னா பழைய திருநாமம் அப்படின்னு சொல்லுவது கருமாரிசம் அப்படின்னு சொல்ற கருமாரிசம் கருமாரிசம் தான் இந்த ஊரோட பழைய பேரா? பழைய நேம். சில இடத்துல கருமாரின்னு போட்டிருப்பாங்க. ஆனா தேவாரத்துல கருமாரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரத்துல நமது ஆலயத்துல வைப்புத்தலமாக இருக்கிறது. அதாவது அப்பர் பாடிய பாடல் நமது ஆலயத்துல வைப்புத்தலமாக தேவார பாடல்ல இடம்பெற்றிருக்கு. ஆமா, இடம்பெற்றிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கருமாரிசம் அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் பழைய பேர். கருமாரி அப்படின்னு சொன்னோம்னா கருமையான மேகங்கள் சூழ்ந்து எப்படி மழை பொழிகிறதோ அதே போல இங்க இருக்கக்கூடிய இறைவன் எங்களுக்கு அந்த மேகங்கள் சூழ்ந்து மழை பொழிகிறது போல எங்களுக்கு அருளை வாரி தர வேண்டும் அப்படின்னுடைய அந்த அர்த்தத்தை உடையது சிவபெருமானுடைய இது. அதை குறித்து அவர் அந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த கோயில் பூவந்திநாதர் ஆலயம், பவளவல்லி ஆலயம் என்று பேரு இருக்குது. பூவந்திநாதர்ன்றா யாரு, பவளவல்லி அம்பாள்டா யாரு? இந்த கோயில் எந்த சாமிக்கான? அதாவது இந்த ஆலயம் ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தில் உள்ள மூலவருடைய பெயர் பூவேந்தியநாதர். ஆனா அவருக்கு பழைய திருநாமம் முன்னே வனநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்னே வனநாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நம்ம ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் சொல்றது முன்னை மரம். இந்த முன்னை மரம் இந்த ஆலயத்தை சுற்றி அதிகமாக இருந்ததுனால அவர் சுயம்பாக இந்த ஆலயத்தில் தோன்றியதனால அவருக்கு பெயர் முன்னேவனநாதர் என்று அறியப்படுகிறது. பூவேந்திநாதர் எங்கிருந்து எடுத்து வைக்கப்பட்ட சாமியல்ல, இங்கே பூர்வீகமாவே இங்கிருந்து சுயம்பாக வந்த. நீங்க இந்த முன்னே மரத்துக்கும் அவருடைய சன்னதிக்கு நேரம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ அங்க இருந்து சுயம்பாக வந்தவர் தான் இந்த முன்னேவனநாதர் அப்படின்னு சொல்லுவது பாத்தீங்கன்னா பழமையானதுன்னு அர்த்தம். முன்னைனா பழமைன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆலயம் ஒரு காலகட்டத்துல இயற்கை சீற்றத்தினால், பக்கத்துல கடல் இருக்கிறதுனால இயற்கை சீற்றத்தினால் கடலுக்குள்ளாக இந்த ஆலயம் மூழ்கப்படுகிறது. ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் மண்மேடாக ஆக்கப்பட்டு இங்க உள்ள ராமநாதபுரம் மாவட்ட மன்னர் சேதுபதி மன்னர் அவர் குதிரையில் வரும் பொழுது தடுக்கி விட்டு விழுகிறார். அதாவது இந்த நம்ம நீங்க இருந்து இப்ப பேட்டி கொடுக்கிற கோயில் மண் மூடி. ஆமா ஆமா, வெளியில எந்த ஒரு அமைப்பும் தெரியல, மண்மேடாக காட்சியளிக்கப்படுகிறது. அப்ப ஒரு குதிரையில கடலுக்கு வரும் பொழுது குதிரை தடுக்கி விட்டு விழுகிறார். இப்ப விழுந்த இடத்துல ஏதோ அவருக்கு தோணுது, இந்த இடத்துல ஏதோ தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு. அப்ப அங்க உள்ள படை வீரர்கள் இங்க அந்த ஊர்ல உள்ள மக்களை கூப்பிட்டு தோண்டி எடுக்கும் பொழுது அங்கு ஒரு கலசம் தென்படுகிறது. அப்ப கலசம் தென்படுகும் போது கண்டிப்பாக இங்க ஒரு ஆலயம் இருக்கிறது என்பது அரசருக்கு தெரிகிறது. மீண்டும் மறுபடியும் தோண்டி எடுக்கும் பொழுது ஆலயம் தென்படுகிறது. ஆலயம் தென்படுகிற பொழுது அதனுடைய கதவை திறந்து உள்ளே இறைவனை பார்க்கும் பொழுது அவர் சூடியிருந்த மாலை கூட வாடாம இருந்திருக்கிறது. மண்ணுக்குள்ள இருந்தாலும் எத்தனை வருஷங்கள் உள்ள இருந்தாலும் அவர் சூடியிருந்த மாலை வாடாம இருந்ததுனால அவர் பூவை தன் மேனியில் ஏந்திய நாதா என்று இறைவனை அன்பால அழைக்கிறார், உணர்ச்சி பொங்க அழைக்கிறார். பூவை தன் மேனியில் ஏந்திய நாதா என்பது சுருக்கமான பொருள் பூவேந்தியநாதர்னு அர்த்தம். அது காலப்போக்கில் பூவேந்தியநாதர்னு சொல்லிட்டு திருநாமமாக இறைவனுக்கு சூட்டப்படுகிறது. அதே போல அம்மனை பார்க்கும் பொழுது அம்மன் பவள நிற கல்லில், அதாவது அந்த பவள நிற கல் அப்படின்னு சொல்லுவது பாத்தீங்கன்னா கடலில் கிடைக்கக்கூடிய கல்.
பவளப்பாறைன்னு ஆமா, சொல்லுவாங்க. ஆ. அந்த கல்லால் செதுக்கப்பட்ட சிலை என்பதனால் ம். பவள நிற வள்ளி என்று அழைக்கப்படுகிறாங்க அம்பாள். ஆ. ம். இப்ப அதாவது இந்த கோயில் வந்து இப்ப சிவனும் பார்வதியும் வீற்றிருக்கிற இருக்கிற கோயில் இது. ஆமா. ம். சரி நல்லது. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க, மன்னர் வந்து இந்த கோயில தோண்டி எடுத்தாரு ம். அப்படின்னு. ஸோ மன்னர்னா எந்த நாட்டு மன்னர்? ராமநாதபுரம் சேதுபதி மன்னரா? ராமநாதபுர சேதுபதி மன்னர். அவங்க குடும்பத்துல அந்த அகழ்ந்து கோயில எடுக்கப்பட்ட ஆலயம் இது. ஆ, அவரால் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஆலயம். ஆ, அவரால் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம். ஆ, அந்த அகழ்ந்து எடுக்கப்பட்ட காலத்துல இருந்து தான் ஆ, இதோடைய வரலாறுகள், ஆ. நூற்றாண்டுகள், அதாவது கணக்கீடு வந்து அதுல அதுக்கப்புறம் தான் இருந்து தான் ஆ, கணக்கிடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு எழுதப்படும். முன்னாடி வந்து கணக்கிடப்படல. ஆ, அதுக்கு ம். முந்தைய பழமையான கோயில் தான் இது. ஆமா. ஆ. உத்தரவசமங்கையின் கோயில். அப்படியா? உத்தரவசமங்கைக்கும் உத்தரவசமங்கை என்ன இதுக்கும் காலகட்டமோ அந்த காலகட்டத்தோடைய சேர்ந்தது தான் இந்த கோயில். ஆ, ம். ரொம்ப கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. கட்டுமானம் இது வந்து பழமையான கட்டுமானம் தான், பழமையான புதுசா கட்டுமானம். ஏற்படுத்தினது. இல்ல பழமையான கட்டுமானம். பழமையான கட்டுமானங்கள்ல வந்து எல்லா கல்லுமே வந்து இந்த உத்தரவசமங்கையில பார்த்த கற்கள்லாம் இங்கே எனக்கு தென்படுது. இந்த ஆமா. கற்கள்லாம் வந்து எங்கேருந்து எடுத்ததா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே கடல்ல இருந்து எடுத்துன்னு சொல்றாங்க. கடல் கரையில உள்ள ஆமா. பாறைகள்ல இருந்து. பாறைகள்ல இருந்து எடுத்துன்னு சொல்றாங்க. ஆ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆலயம் வந்து உத்தரவசமங்கையின் ஆலயம் தான். ஆ, ஆமா. ஏற்கனவே இப்ப ஒரு சொன்னீங்க. ஆலயம் கட்டுனாங்கன்னா, அது மாதிரி இன்னொரு ஆலயம் வந்து அந்த ஒரு இயர்லி அந்த வருஷத்துல ஒண்ணு கட்டுவாங்க. ஆ, ஸோ அப்படி அந்த நிகழ்வுகள் இங்கே நடக்கும் பொழுது இந்த சிவபெருமானுக்கும் இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. ம், யாரு கட்டுனா? ம், ஆ கட்டுனது யாரு? ம். எதுவுமே தெரியாது. இல்ல. நல்லது. வரலாறுல இல்ல. வரலாற்றுல என்ன? ஆனா வரலாறு இருக்கக்கூடியது சேதுபதி மன்னர்களால் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஆலயம் சொல்லி தான் ஆ, இருக்கிறது. சரி. அந்த ம், அகழ்ந்துன்னு சொல்றது தோண்டி எடுக்கப்பட்ட ஆலயம். சரி. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து யாரு கட்டுனா? அப்படிங்கிற ஒரு தெரியல. விவரங்கள் இன்னும் விவரங்கள் எடுக்கல. இல்ல. கிடைக்கப்பெறல உங்களுக்கு. கல்வெட்டுலயும் இல்ல. ஆ. ம். கோயில பத்தி சொல்லும் பொழுது மன்னர தவிர்த்து உங்களால சொல்ல முடியல. மன்னர் வந்து இந்த கோயில அகழ்ந்தெடுத்ததுன்னு ம். சொன்னீங்க. நான் வரும்பொழுது ராஜேஸ்வரி நாச்சியார் விசாரணை அலுவலகம்னு ஒரு அறையே இருக்குது. ம். அது எந்த மாதிரி அவங்க வந்து இந்த நிர்வாகத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க? அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்க? திருமதி ராஜேஸ்வரி நாச்சியார். இந்த ஆலயம் வந்து திருமதி ஆர்.பி.கே. ராஜராஜேஸ்வரி நாச்சியாருக்கு பாத்தியப்பட்ட ஆலயம். ஆ, அவங்களால் வந்து நிர்வகிக்கப்பட்ட ஆலயம். ஆ, இப்ப வந்து அவங்களுடைய மகளாகிய அபர்ணா நாச்சியார் வந்து இப்ப வந்து இந்த ஆலயத்த வந்து ஆளுமை பண்ணிட்டு இருக்காங்க. ஆ, அவங்கனால வந்து இப்ப ஆலயம் வந்து நல்ல ஒரு சிறப்பாக ம். நல்ல அடுத்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கோயில்கள்ல பெரும்பாலும் நான் பள்ளி அறைகளை சிவாலயங்கள்ல நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ம். மடப்பள்ளி அறை உள்ளே ம். யாரும் செல்ல அனுமதி இல்லை ம். அப்படின்னு அங்க போட்டிருக்குது. அது என்ன விவரம்? மடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவது வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு பிரசாதம் செய்யக்கூடிய இடம். ஆ, அப்ப இறைவனுக்கு பிரசாதம் செய்வது வந்து பாத்தீங்கன்னா ம். இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதற்குன்னு உரியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது பிரசாதம் செய்யறதுக்கும் தனியா இருப்பாங்க. சரிங்க. அவங்க நம்ம ஆலயத்துல வந்து இந்த காலப்போக்கில் கொண்டு வந்துருவோம். ஆ, ஸோ இப்போ வந்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய குருக்கள்கள் செய்யறது ஆ, ஆ, பிரசாதம். ஆ, அப்ப அந்த பிரசாதம் வந்து குருக்கள்கள் செய்வதை தவிர மற்றவர்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஆ, இப்ப இறைவனுக்கே நெய்வேத்தியம் நம்ம செய்யும் பொழுது ஆ, திரை போட்டு தான் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்வோம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா மற்றவர்கள் வந்து அதை வந்து பார்க்கக்கூடாது ஆ, அப்படின்னு சொல்வதற்காக. ஆ, அதனால இறைவனுக்கு சமைக்கக்கூடிய இடத்தையுமே மற்றவர்கள் பார்க்கக்கூடாது. ஆ, அதனாலதான் அங்கே வந்து உள்ளே மற்றவர்கள் செல்ல அனுமதி இல்லைன்னு போட்டுருவோம். கண்டிப்பா. சிவாலயங்கள்ல வந்து நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நிறைய நடக்கும். இப்ப மற்ற எல்லா சிவாலயங்கள்லயும் மேற்கொள்ளப்படுற பூஜையை விட ம். இந்த கோயில்ல நாங்க இந்த பூஜை பண்ணுவோம், அது இந்தியாவிலே இல்ல அல்லது தமிழ்நாட்டிலே இல்ல அப்படின்னு தனித்துவமான பூஜை எதுவும் இந்த சிவனுக்கு இருக்குதா? இருக்கு. என்ன பூஜை பண்ணுவீங்க? அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சத்துக்கு அமாவாசை தோறும் சிறப்பு ஹோமம் உண்டு. இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஸ்தல விருட்சத்துக்குன்னு தனியா வந்து பூஜைகள் கிடையாது. சிறப்பு ஹோமமோ மாதிரி கிடையாது. ஆ, இங்க வந்து அது உண்டு. ம், ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவது நம்ம ஆலயத்துல முன்னை மரம் என்று சொல்லுவார்கள். ஆ, முன்னை அப்படின்னு சொல்லுவது பழமை. ம், இந்த முன்னை மரம் வந்து என்றுமே பசுமை மாறாத மரமாகும். ஆ, இந்தியாவிலேயே ம், இந்த மாரியூர் சிவாலயத்தில் மட்டுமே இம்மரம் ஸ்தல விருட்சமாக இருப்பது ஆ, சிறப்பு. ஆ. நம்மளுடைய பூவந்திநாதர் ஆலயத்துல ம். வருடம் நீங்க மேற்கொள்ற திருவிழா என்ன? என்ன மாதிரி திருவிழாக்கள்லாம் இங்க கொண்டாடப்படுது? இங்க வந்து நம்ம அது ஆலயத்துல வந்து 2 மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெறுகிறது. ஆ, ஒண்ணு வந்து மார்கழி மாதம் ம், கடைசி வெள்ளிக்கிழமை வியாழன் வெள்ளி ஆ, கடைசி வியாழன் வெள்ளியில ம், தீர்த்தவாரி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். அது 3 நாட்களாக மிக சிறப்பாக நடைபெறும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் ஆ, நமது ஆலயத்தில ஆ, சிவபெருமானின்
சிவபெருமானின் திருவிளையாடல் மொத்தம் 64. சரிங்க. அதுல 57வது திருவிளையாடல் நிகழ்ந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். 57வது திருவிளையாடல் என்ன? அந்த திருவிளையாடல் வலை வீசிய மீன் பிடிக்கும் படலம். வலை வீசி மீன் பிடிக்கும். சோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கைலாயத்தில் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்வதி தேவி கவனக்குறைவாக இருந்த காரணத்தினால் சிவபெருமான் வந்து கோபம் கொள்கிறார் பார்வதி தேவி மேல. அப்பொழுது அவர் வந்து என்ன சொல்லுகிறாருன்னா, கைலாயம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு இடம். அப்ப அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த நறுமணம் வீசக்கூடிய இடத்திலேயே உன்னால வந்து கவனமா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்ற இடத்துல நறுமணமற்ற இடமான, அதாவது மீன்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து நாற்றம் தான் அடிக்கும். சோ அந்த மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீ பிறப்பாய், அங்கு வந்து மீனவர் தலைவராக இருக்கக்கூடியவர் உன்னை எடுத்து வளர்ப்பார், கூடிய அந்த காலகட்டங்கள் வரும் பொழுது உன்னை வந்து நாட்கொள்வேன் என்று சொல்லி அவருக்கு சாபம் கொடுக்கிறார். அப்ப அவங்க வந்து இங்க வந்து பிறக்கிறாங்க. பிறக்கிறது வந்து எங்கன்னா முன்னை மரத்தடியில். சில இடத்துல வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா புன்னை மரமும் போட்டிருப்பாங்க. இதை நம்ம கவனமா கொள்ளணும். முன்னை மரத்தடியில் தான் அது வந்து வந்திருக்கணும். சில இடத்துல வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியல, இங்க வந்து பாத்துருந்தாங்கன்னா தெரியும் முன்னை மரம் இருக்குன்னு தெரியும். இப்ப முன்னைன்னு சொல்றது வந்து அவங்களுடைய, நம்ம பெரும்பாலும் புன்னை மரம் கேள்விப்பட்டிருப்போம். சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த முன்னை மரத்தை புன்னை மரமா போட்டிருக்காங்க. சோ அந்த முன்னை மரத்தடியில் அவங்க பிறந்ததனால் மீனவ தலைவராகிய இங்க வந்து ஆலயத்தில் வழிபடும் பொழுது அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறாங்க. பருவங்கள் ஓடுகிறது, பார்வதி தேவிக்கு வயதும் ஆகிறது. குறிப்பிட்ட பருவநிலையை அடையும் பொழுது சிவபெருமானை, அதாவது சிவபெருமான் வந்து கைலாய மலையில இருக்கும் பொழுது பார்வதி தேவி கவனக்குறைவாக இருக்காங்க, சாபம் கொடுத்துடுறாங்க. அப்ப இது வந்து ஏன் நீங்க சாபம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானும் விநாயகர் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சண்டையிடும் பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுகிறார், நந்தி தேவரிடம் கோபம் கொள்கிறார். நான் வந்து சினத்தில் இருக்கும் பொழுது விநாயகரையும் முருகனையும் நீ எப்படி அனுமதிப்பாய் அப்படிங்கிறது. இல்ல உங்களுடைய புதல்வர்கள் தான் நான் அனுமதிச்சேன் அப்படின்னு சொல்றேன். யாரா இருந்தாலும் நீ அனுமதிச்ச தப்புதான் சொல்லிட்டு நந்தி தேவரை வந்து அந்த கடலில் வந்து சுறாமீனாக பிறப்பாய் என்று சாபம் விடுகிறார். இது விநாயகரும் முருகப்பெருமானும் வந்து சிவபெருமானிடம் கோபம் கொண்டதுனால வேத ஆகம புத்தகங்களை தூக்கி கடலில் தூக்கி எறிகிறார்கள். யாரு? பிள்ளையாரும் முருகனும். இதை தேடுவதற்காக நந்தி பகவான் சுறாமீனாக கடலுக்குள்ள அலைகிறார். அங்குள்ள மீனவ மக்களுக்கு தொல்லைகள் தருகிறார். தொல்லைகள் தரும் பொழுது குறிப்பிட்ட காலங்கள் ஓடிய பிறகு அந்த மீனவ தலைவர் என்ன சொல்லுகிறார், இந்த சுறாமீனை யார் அடக்குகிறார் என்றால் அவர்களுக்கு எனது மகளை திருமணம் முடித்து வைப்பேன் என்று சூளுரைக்கிறார். சிவபெருமானின் மனைவியை இன்னொருவன் வந்து திருமணம் செய்வது ஏற்றுக்கொள்வது அல்ல, இது சிவபெருமானுக்குமே தெரியும். அப்பொழுது இந்த செய்தியை சிவபெருமான் காதுக்கு வந்து விழுகிறது. சிவபெருமான் மீனவராக வேடம் அணிந்து அந்த சுறாமீனை வந்து அடக்கி கரையில் கிடத்தி பார்வதி தேவியை கரம் பிடிக்கிறார். இப்ப நான் கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது இடது பக்கம் ஒரு ஓவியத்தை பார்த்தேன். சிவன் வந்து வலை வீசி பிடிக்கிற மாதிரி, வலை வீசி மீன் பிடிக்கிறார். அந்த படத்தோட அந்த கதை வந்து வலது பக்கம், அந்த கதையை தான் சொல்லுதா? ஆமா, நீங்க வரும்பொழுது வலது பக்கம் வலை வீச மீன் பிடிக்கும் படம் அந்த நிகழ்வு இருக்கும். இடது பக்கம் வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை திருமணம் பண்ற கோலத்துல இருக்கும். ஆமா, மாலை இடுற கோலம். ஆமா, அது என்னன்னா இங்க வலை வீசி முடித்தவுடன் அவர் சொன்ன மாதிரி யார் இந்த மீனை அடக்குகிறார்களோ அவர்களுக்கு வந்து என் மகளை திருமணம் முடித்து வைப்பேன் என்று சூழ்நிலைக்கிறார்கள். முடித்தவுடன் இங்க வந்து பொண்ணை குடிக்கிறார். பொண்ணை கொடுத்தவுடன் திருமணம் நிகழ்கிறது. திருமணம் நிகழ்ந்து இது வந்து 57வது வலை வீசிய திருவிளையாடல். அவருடைய 64 திருவிளையாடல்ல 57வது திருவிளையாடல். இங்கு வந்து வருடம் சித்ரா பௌர்ணமி அன்று 10 நாள், அதாவது 11 நாள் உற்சவம், கொடியிறக்கத்தோடு சேர்த்து 11 நாள் மகோற்சவமாக மிக பெரும் விழாவாக இங்கே நடைபெறும். இதற்கு நமது ஆலயத்துல மண்டகப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் நிகழும். 10வது நாள் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். இங்கு சிவாலயத்தில் உள்ள சிவாச்சாரியார் அந்த சிவபெருமானின் போல வேடம் அணிந்து, மீனவர் வேடம் அணிந்து கடற்கரைக்கு சென்று இங்கு வந்து பொம்மையாக உள்ள மீன் இருக்கு, சுறா மீன் இருக்கு. அந்த மீனை கடலுக்குள்ள போட்டு அந்த மீனை வந்து பிடிச்சு கரையில கொண்டு அதுக்கு வந்து தீவாரணை எல்லாம் காமிச்சு
நந்தி பெருமான், ம். அதாவது நந்தி பெருமான் தான் மீனாக மாறினார். ஆ. அப்ப மீனுக்கு வந்து மோட்சம் அளிக்கணும். ஆ. சுறாமீனா இருந்துட்டாரு. ஆமா. அப்ப சுறாமீனா இருந்து நந்தி தேவர் வந்து மீண்டும் வந்து மோட்சமாகி வந்துட்டார், விமோச்சனமாகி வந்துட்டார். ம். அப்ப அந்த சுறா மீனுக்கு ஒண்ணு பண்ணணுமே ம். அப்படின்னு சொல்லி சுறா மீனுக்கு நமது ஆலயத்துல சிவபெருமான் வாகனமாக வருகிறார். அதாவது சிவபெருமான் வந்து ஆ. சுறா மீன் வந்து வாகனமாக வருகிறது. ஆ. நிறைய சிவாலயங்கள்ல வந்து பக்தர்கள் சில விஷயங்களை வேண்டிக்கிருவாங்க. ம். சில வரங்கள் கேட்டு தீவிரமா சிவபக்தர்கள் சிவனை வேண்டிக்கிறாங்க. ம். இங்கே வந்து வர்ற பக்தர்கள் வந்து என்ன ஸ்பெஷலாக அவங்க வேண்டிக்கிறாங்க? இப்போ எடுத்துக்காட்டா நான் உள்ள நுழையும் பொழுதே மோட்ச தீபம்னு ஒரு விஷயம் நான் ம். பார்த்தேன். அது எந்த வழியில இங்கே வழிபடப்படுது? மோட்ச தீபத்தோட வழிபாட்டு முறை எந்த எந்த வழியில இங்கே வழிபடப்படுது பக்தர்களால? அதாவது சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவது வந்து பாத்தீங்கன்னா சுடலை பொடி பூசியவன் என்று சொல்லுகிறார்கள். ம். தேவர திருவாசகத்துல சுடலை பொடி பூசியவர் யாரு அப்படின்னு சொன்னா ம். சிவபெருமான் தான். ம். சுடலை பொடி அப்படின்னு சொல்லுவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. சுடலை பொடிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியாது. இறந்தவர் உடலில் இருந்து வரக்கூடிய அந்த சாம்பல், ஆ. அதை பூசியவர் தான் சிவபெருமான். இறந்தவர்களுக்கு மோட்சம் அளிக்கக்கூடியவருடைய நிலையும் சிவபெருமான் தான் கொடுக்கிறார். ம். எந்த லோகத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும், ம். மோட்சம் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில சிவபெருமான் ம். இருக்கிறார். ம். அப்ப நமது ஆலயத்தில் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய சாபங்கள், அதாவது சமஸ்கிருதத்துல சொன்னா பித்ரு சாபம். ஆ. பித்ரு சாபம் எனக்கு ஒரு மனிதனுக்கு வந்து இருக்கக்கூடிய சாபத்திலேயே மிகப்பெரிய சாபம் ம். பித்ரு சாபம். இந்த சாபம் வந்து மனிதனுக்கு இருந்தா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்காது. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே தடங்கலாகிட்டே இருக்கும். ஒரு குழந்தை பாக்கியமோ, திருமணமோ, ம். காலங்காலத்துல கிடைக்கக்கூடிய அந்தந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய எதுவுமே சீக்கிரமா கிடைக்காது. ஆ. எல்லாம் லேட்டா கிடைக்கும். ஒரு சில பேருக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ம். இப்ப இது வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்ரு சாபம். ம். அப்ப இந்த பித்ரு சாபம் நீங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய ஆலயத்துல இருக்கு. ம். கும்பகோணம் இங்கன்னா அப்படின்னா பித்ரு சாபம் நீங்கக்கூடிய ஆலயம் ம். அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. ம். ஆனா அதற்கெல்லாம் முற்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னைன்னு சொல்றது பழமை. ஆ. இந்த ஆலயத்துல ஸ்தல விருட்சம் சொல்றது முன்னை மரம். ம். இந்த முன்னைன்னு சொல்றது பழமை. ம். இன்னொன்னு வந்து முன்னை அப்படின்னு சொல்றது முன்னோர்களை குறிக்கக்கூடியது. முன்னோர்கள்னு அர்த்தம். 2 தலைமுறைக்கு முன்னாடி இறந்தவங்க வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆமா. அப்படி இருக்கிறவங்க இங்க வந்து நம்ம ஆலயத்துக்கு எதிர்ப்புறமாக உள்ள கடைகள்ல இந்த மோட்ச தீபம் விற்கப்படுகிறது. சரிங்க. நீங்க வாங்கிட்டு வந்து அவங்க கையாலேயே சிவாலயத்துல உள்ள வச்சு ஏத்துவாங்க. ஆ. இங்க இதுதான் வந்து வேறுபாடா? இது வேறுபாடுன்னு இல்ல. இல்ல, மத்த கோயில்கள்ல வந்து அர்ச்சகர்கள் வந்து ஆ, ஆ. தீபம் ஏத்துறதா ஓகே. கேள்விப்படுறோம். இங்க வந்து பக்தர்களே தன் கையால ஏந்துறது. அதைத்தான் நான் இந்த இடத்துல ஆ. குறிப்பிட்டேன். ஆ. ஓகேவா? ம். அவங்க கையாலே ஏத்துறது. மத்த ஆலயத்துல வந்து அர்ச்சகர் ஏத்துவாங்க. ம். அதாவது நீங்க கொண்டு வந்த தீபத்துக்கு நான் ஏத்துறதுக்கு வந்து சம்பந்தம் கிடையாது. அது ஆ. உங்களுடைய வழிபாடு, உங்களுடைய பிரார்த்தனை. இதை கண்டிப்பா. போய் நான் ஏத்தக்கூடாது. ஆ. ஒரு நெய் தீபமும் அது நீங்க தான் ஏத்தணும் தவிர நான் ஏத்தக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆ. புரியுதா? ஆ. அப்போ உங்களுடைய பிரார்த்தனை ஆ. அந்த விளக்க கொண்டு வந்து ம். நீங்க தான் அதுல எண்ணெய் விட்டு ம். அதுல வந்து தீபம் வந்து நீங்க தான் ஏத்தணும். ம். ஏத்தி முடிச்ச உடனே ம். ஆத்ம சாந்தி அர்ச்சனைன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஆ. ஆத்ம சாந்தி அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவது வந்து என்னன்னா, இந்த உலகத்துல வந்து ஏகப்பட்ட சாபங்கள் இருக்கு. ம். ஒரு மனிதனா பிறந்தா சாபத்துல தான் மனிதன் பிறந்தான். ம். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? இருக்கிற பிறவிலேயே பாவப்பட்ட பிறவி மனித பிறவி தான் சொல்றாரு. ஆ. புரியுதா? ஆ. இந்த பாவத்தை பூரா அனுபவிக்கிறது தான் மனிதனாக நம்ம வந்து அவதரிக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து நம்ம வந்து போயிட்டு கர்ம வினையை நீக்கு வந்து, ஏன்னா சுயநலம் உள்ள சுயநலமாக இருக்கிறது யாரு? அடுத்தவனை கெடுக்கக்கூடியதும் மனிதன் தான். ஆ. நான் சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கேன்னு ம். அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடியதும் மனிதன் தான். ம். சோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஆ. இந்த மோட்ச தீபம், அதாவது நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படின்னு ஓடிட்டு இருக்கிற இந்த அவசர உலகத்துல ம். மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா ம். தாய் தகப்பனாரை வந்து பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கிறது கண்காணிக்க தவறிடுறாங்க. தவறிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசர காலகட்டம், அவசர உலகம், இப்படி போயிடுறாங்க. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளை வந்து பாதுகாத்து நம்மளை வளர்த்து ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி அவங்க இறந்து போயிடுறாங்க. அது ஒரு காலகட்டத்தில் நோக்கி அவங்க வந்து முன்னோர்களுக்கு வந்து ஆத்மா சாந்தி அர்ச்சனை பண்றேன், மோட்ச தீபம் போட்டு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு மனிதர்கள் அவர்கள் வரும் பொழுது அது வந்து நம்ம தவறாமல் அவங்களுடைய விருப்பத்துக்கு, அதாவது அவங்க தான் அது வந்து ஏத்தணும். மோட்ச தீபம் சொல்றது அவங்க தான் ஏத்தணும். முன்னோர்களுக்காண்டி அவங்க ஏத்தி, மோட்ச தீபம். ஆமா அவங்க ஏத்தி நம்ம வந்து சொல்ல அவங்க வந்து சொல்லுவாங்க ஆத்மா சாந்தி அர்ச்சனை சரிங்க. சொல்லி
அவங்க வந்து இந்த அர்ச்சனை அந்த ஆத்மசந்தி அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் முடியும். ம். அது முடிஞ்ச உடனே அவங்க அந்த விளக்கு எடுத்து சிவாலயத்தை சுற்றி வந்து ம். மோட்சத்தீபம் வைக்கக்கூடிய தனியாக வந்து ஒரு கூடாரம் இருக்கு. ம். அங்கே அவங்க போய் வச்சுட்டு முன்னை மரம் ஸ்தல விருட்சம் ஆ. ஸ்தல விருட்சத்தை தொட்டு அவங்க வணங்கும் பொழுது ம். அவங்களுடைய முன்னோர்களுடைய ஸ்பரிசம் வந்து கிடைக்குதுன்னு பக்தர்களே சொல்லியிருக்காங்க. ஆ. இப்ப இங்க வர்ற பக்தர்கள். ஆமா இப்ப வந்து ஒருத்தவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. ம். அவங்க அம்மா கையில அவங்க இருந்தது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா. இப்ப அம்மா தொட்டா எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ம். அப்ப அந்த முன்னை மரத்தை தொடும் பொழுது ம். இப்ப அம்மா வந்து நான் தொட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த முன்னை மரத்தை வந்து தொட்டு பிரார்த்தனை பண்ணி எனது குடும்பத்துல நீங்க வந்து ஒரு தெய்வ நிலையாக இருந்து ம். எங்க குடும்பத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ம். அவங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க. ம். இன்னொன்னு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தோறும் ம். ஸ்தல விருட்சத்துக்கு சிறப்பு ஹோமம் நடைபெறும். இங்க. ஆமா, ம். இங்க நடைபெறும். அந்த காலகட்டத்துல அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மோட்ச தீபம் பக்தர்கள் ஏத்துகிறார். அமாவாசை. அமாவாசையில ஏத்துவது இந்த ஆலயத்துல மிகப்பெரிய சிறப்பு. சரி. மோட்ச தீபத்தை கடந்து நான் நடந்து வரும் பொழுது வலது பக்கம் ஒரு வலை போட்டு மூடி இருந்தாங்க. கோயில் நிர்வாகம் கிணறு மாதிரி இருந்தது. அது வந்து தீர்த்த தண்ணின்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி தீர்த்த கிணறுக்குள்ள நான் எட்டி பார்க்கும் பொழுது ஒரு கல் ஒன்று மிதக்குது. அந்த கல் மிதக்கிறதுக்குரிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி வந்துச்சு? அந்த மாதிரி நீங்க கேட்டது உண்மைதான். அங்கேருந்து நீங்க உள்ள இருந்து வரும் பொழுது இறைவனுக்கு இடது பக்கம் இருக்கும், உங்களுக்கு வலது பக்கம் இருக்கும் அந்த கிணறு. ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா வர்ண தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம். வர்ண பகவானால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம். வர்ண பகவான் இப்ப வந்து ஏன் வந்து நான் அந்த இடத்துல வந்து வர்ண தீர்த்தம்னு சொல்றேன்னா, வர்ண பகவானுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. வர்ண தீர்த்தம் இப்ப வர்ண பகவானுக்கு ஒரு முக்கியம் இருக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. வர்ண பகவானுக்கும் இந்திரனுக்கும் நம்ம இப்ப சொல்லுவோம்ல தொழில் போட்டின்னு சொல்றோம்ல, அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பதவி யாரு வந்து இந்த இந்திரலோகத்தை வந்து ஆட்சி செய்வது அப்படின்னு ஒரு பதவி போட்டி வரும் பொழுது இந்திரனால் சபிக்கப்பட்டு வர்ண பகவான் கைகள் கட்டப்பட்டு மாரியூர் கடலில் வீசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கைகள் கட்டப்பட்ட நிலையில் அப்ப அவர் வந்து என்ன பண்ணுகிறாரு, இங்க உள்ள சிவபெருமானை நினைத்து மானசீகமாக இறைவனை வழிபடுகிறார். சிவபெருமான் அவர் முன் தோன்றி உன்னுடைய சாபங்கள் விமோசனமாகிறது. அதே போல இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் அதாவது இந்திரனால் சபிக்கப்பட்ட சாபம் உனக்கு விமர்சனம் ஆகிறது. அதே போல இங்கு வருகிற பக்தர்களுக்கும் உள்ள சாபங்கள் அனைத்தும், அதாவது பித்ருதோஷமா இருக்கட்டும், புத்திர தோஷமா இருக்கட்டும், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி எந்த தோஷமா இருக்கட்டும் இந்த ஆலயத்துக்கு வந்தாவே அது வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ண பகவான்கிட்ட சொல்லுகிறார். வர்ண பகவான் வந்து சிவபெருமானை இங்கு வந்து பிரதிஷ்டை செய்து இறைவனை வழிபடுகிறார். அதாவது இறைவனை வந்து வழிபடுகிறார். வழிபட்டு அவருக்காக அபிஷேகம் செய்வதற்காக உருவாக்கின ஒரு தீர்த்தம் தான் அந்த தீர்த்தம், வர்ண தீர்த்தம். வர்ண பகவானால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம். அந்த தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த காலத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, செவி வழி செய்தி எலுமிச்சம்பழம் போட்டாங்கன்னா பக்கத்தில் உள்ள அருகாமையில உள்ள மேலச்செலவனூர் என்ற கிராமத்துல ஒரு சிவன் ஆலயம் இருக்கு. அந்த சிவன் ஆலயத்துல உள்ள குளத்துல போய் மிதக்கும் சொல்லுவாங்க. இங்க எலுமிச்சம்பழம் போட்டா அங்க மிதக்கும் சொல்லுவாங்க. அது வந்து ஏன்னா முன்னோர்கள் சொல்லும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவங்க காலகட்டத்துல நடந்திருக்கு. இப்ப வந்து ஏன் வந்து அது போகல அப்படின்னு சொன்னோம்னா, மண் மூடிய தலம். மண் மூடுனால சில அந்த போகக்கூடிய அந்த வழிகள்னா அடைக்கப்பட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த கல்லு நீங்க கேட்டிருந்தீங்க, அந்த கல்லு வந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது வாலியை மறைந்திருந்து தாக்கிய ஸ்தலம் வந்து வாலி நோக்கம். வாலியை மறைந்திருந்து ராமர் நோக்கிய ஸ்தலம் தான் வாலி நோக்கம். அப்ப ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் வருகிறது. அப்படி வரும் பொழுது ராமர் மட்டுமே கூட வருவாரு, அவர் கூட யார் வருவா? ராமரோட லட்சுமணன் வருவார், அனுமன் வருவார். அப்படி அவர் வந்து இங்க வந்து பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்த அந்த மிதக்கும் கல். இது வந்து என்னன்னா, நம்ம சேது பாலம் சொல்லுவாங்கல்ல, அந்த பாலம் கட்டும் பொழுது அவங்க வந்து இலங்கைக்கு போகும் பொழுது
அப்ப அதுல இருந்து வந்த ஒரு துளி அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த கல் அது மேல அந்த கல்லு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறது. இப்பவும் பாக்குறேன், அது மேந்துக்கிட்டு மேந்துகிட்டே இருக்கும். தண்ணி மழை பெஞ்சு தண்ணி கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா மேலே ஏறும். கல் மேல ஏறி மேலே ஏறும். இது ரொம்ப வருஷமா இருக்கு. நான் சிறு குழந்தையா இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் பொழுது இங்க வந்து ஒரு சுரங்கம் இருக்கு அப்படின்னு கேள்விப்படுவேன். சுரங்கம் வந்து ராம்நாத் ராஜா வந்து நேர இந்த சாமியை நான் கேள்விப்பட்டதை நேர இந்த ஸ்தலத்துல வந்து சாமியை கும்பிட்டுட்டு சுரங்க வழியாவே அவரோட அரண்மனைக்கு போயிடுவாரு அப்படின்னு அந்த அரண்மனை இன்னமும் இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்படுறோம். உண்மையிலேயே அந்த அரண்மனை ராம்நாத் ராஜாவுக்கு சொந்தமானதா, அல்லது அந்த அரண்மனையோட வழி எங்க போய் சேருது, அந்த தகவல், அதை பற்றி உண்மையான தகவல் ஏதாச்சும் இருக்கு? அரண்மனை வந்து ராம்நாத் சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமானது. இன்னொன்று வந்து நமது ஆலயத்துல சுரங்கம் வந்து இருப்பதற்கு காரணம் என்னன்னா, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஆலயத்துல வந்து எப்பவுமே சுரங்கம் வச்சிருப்பாங்க. எல்லா ஆலயத்திலுமே கண்டிப்பாக இருக்கும். அது என்ன காரணம், இந்த போர் காலகட்டத்துல நம்மளுடைய சிலைகளை பாதுகாப்பதற்கு ஐம்பொன் சிலைன்னு நிறைய வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சிலைகளை பாதுகாப்பதற்கு, எதிரிகளிடம் இருந்து நம்மளுடைய ஆலயத்தின் பொருளாதாரங்கள் மற்றதை பாதுகாப்பதற்காக வச்சிருப்பாங்க. இந்த சுரங்கம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, மேலச்சலம்னு ஒரு சிவன் கோயிலுக்கு போகும்னு சொல்லுவாங்க. சில பேர் நேர உத்தரவசமங்க கோயிலுக்கு போகும்னு சொல்லுவாங்க. சில பேர் நேர ராமநாதபுரம் அரண்மனைக்கு போகும்னு சொல்லுவாங்க. இது அதாவது கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டதில்லை. புரியுதா? அந்த பழமொழி நம்ம போகணும். நீங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல. முன்னோர்கள் சொன்னது அதை வந்து நம்ம ஏத்துக்கணும். ஏதோ ஒரு பாதைக்கு போகுது. இந்த 3 பாதையுமே ஒரே இடத்துக்கு தான் போகக்கூடிய இடம். ஆனா சுரங்கம் இருக்குங்கிறது உண்மை. சுரங்கம் இருக்கிறது உண்மை. இப்ப அந்த சுரங்கம் இருக்கக்கூடிய இடத்துலதான் பள்ளி அறையை நம்ம கட்டியிருக்கோம். கோயில் நிர்வாகம் பள்ளி அறை கட்டியிருக்கோம். சுரங்கத்துக்கு வந்து கொஞ்சமா கேப்பிட்டு, ஏன்னா மண் முடியதுனால வந்து அந்த சுரங்கத்தை வந்து பராமரிக்க முடியல. இன்னொன்னு பராமரிச்சாலும் விஷவாயு தாக்கும். இது நார்மலா உள்ளதுதானே. சோ அதனால வந்து மேலோட்டமாக மட்டும் மக்கள் பார்வைக்காக வச்சிருக்கோம். இப்போ சிவாலயங்கள்ல வந்து நந்தி பகவானை பார்த்திருக்கிறோம், விநாயகர் சிலை இருக்கு, முருகர் இருப்பாரு, எல்லா துணை தெய்வங்களும் வந்து பரிவார தெய்வங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தேன், ஐயப்பன் சிலை இருக்கிறத கவனிக்கிறேன். ஐயப்பன் சிலை வந்து இங்க வச்சிருக்கிறது, அதை பத்தி விளக்கம் உங்களுக்கு? ஓகே, அதாவது ஐயப்பன் சிலை அப்படின்னு சொல்லும் போது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வைணவ ஆலயத்துல வச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து நமது ஆலயத்துல வந்து ஐயப்பன் சிலை இருக்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அருகாமையில வந்து கடல் பக்கத்துல இருக்கிறதுனால இங்க நமது ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு ஏற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமத்துல உள்ளவங்க மாலை போடுவதற்காக, இப்ப ஐயப்பனுக்கு மாலை போடுவதற்கு, முருகனுக்கு மாலை போடுவதற்கு, ஓம் சக்திக்கு மாலை போடுவதற்கு, எல்லாத்துக்குமே இங்க வந்து குளிச்சுட்டு தான் இந்த வர்ண தீர்த்தம் சொல்லக்கூடிய இந்த தென் கடற்கரை நமது ஆலயத்திற்கு அது வந்து வர்ண தீர்த்தம். இப்ப கடற்கரை ஓரங்கள்ல உள்ள ஆலயங்கள்ல வந்து முருகனுக்கு மாலை போடுறவங்களும் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்களும் மாரியூரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அருகாமையில கடல் இருந்துச்சுன்னா, பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு, பக்கத்துல வந்து கடல் இருந்துச்சுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா திதி தர்ப்பணம் இந்த மாதிரி இதுதான் அதிகமா நடக்கும். ஆமா, நமது ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா திதி தர்ப்பணம் நடக்கும். சோ அது வந்து 100ல குறைந்த அளவு தான் நடக்கும். ஸோ ஆனா மாலை போடுவதற்குன்னு வரும் பொழுது அது வந்து திதி நடக்கிறது கொஞ்சம் தள்ளி போய் பண்ணுவாங்க. மாலை அந்த மக்கள் குளிக்கக்கூடிய இடத்துல பண்ண மாட்டாங்க. அப்ப இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான பக்தர்கள் வந்து கடற்கரையில நீராடிட்டு அதற்கு பிறகு இங்க வந்து மாலை, அதாவது நம்ம நினைப்போம் சிவன் சன்னதியில, அதாவது இங்க வந்து சிவன் சன்னதியில தான் மாலை போடுவாங்க. இப்ப முருகனுக்கு மாலை போடுறவங்க முருகன் சன்னதியில தான் மாலை போடணும். ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க ஐயப்பன் சன்னதிக்கு முன்னாடி தான் மாலை போடணும். ஆனா இங்க உள்ள பக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் தகப்பனார், எல்லாத்துக்கும் தகப்பனார் இவர் தான். அதனால நாங்க இவங்களுக்கு முன்னாடியே மாலை போடணும், இங்கதான் வந்து மாலை போடுவாங்க. அதனால இந்த மாலை போடுற மாசங்கள் வரும் பொழுது கூட்டம் அதிகமாக இருக்கும், சமாளிக்க முடியாது. அந்த காலகட்டத்துல பக்தர்கள் வந்து மாலை போட்டு நமது ஆலயத்திற்கும் நிறைய நன்கொடைகள் செய்து அவர்கள் செல்வார்கள். அதிகமா இந்த கோயிலோட வரலாறு பற்றி பேசும் பொழுது ஸ்தல விருட்சம் ஆனா இந்த முன்னை மரத்தை பத்தி அதிகமா குறிப்பிடுறீங்க. தொல்காப்பியம், புறநானூறு, பதிப்பு பற்றுன்னு சொல்ற மாதிரி இப்படி புராண பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்க அந்த முன்னை மரம் வந்து
எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு? 2வது முன்னை மரம் வந்து ஏன் வழிபட்டு போனா என்னென்ன சிறப்புலாம் கிடைக்கும்? முன்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா ம். பண்டைய கால இலக்கியத்துல, தமிழ் இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கு. நீங்க கேட்ட ம். மாதிரி தொல்காப்பியம், ம். பதிற்று பத்து, புறநானூறு ம். இதுலலாம் இடம்பெற்றிருக்கு. ம். அதோடைய பாடல்கள் அதுல எழுதி போட்டிருக்கோம். ஆ. அத படிச்சுக்கலாம். ம். இன்னொன்னு வந்து அரசர்கள் போருக்கு போகும் முன்பு ம். இந்த மரத்தை பார்த்துட்டு தான் போவாங்களாம். ஆ. அப்படி பார்த்துட்டு போகும் பொழுது அவங்களுக்கு வந்து வெற்றியின் அறிகுறியை காமிக்குமா. ம். அப்ப அந்த வெற்றி கிடைக்கும்னு சொல்வதனால இந்த போருக்கு போறவங்க இந்த மரத்தை பார்த்துட்டு போறதுனால ம். அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ம். அதுவுமே நம்ம அதுல எழுதி போட்டிருக்கோம். ம். அது மக்கள் படிக்கிறாங்க. புராண பாடல்கள் வந்து உணர்த்துறது வந்து போருக்கு முன்னாடி முன்னை மரத்தை பார்த்துட்டு போனா அந்த பார்த்துட்டு மன்னனுக்கு வெற்றி தான். வளர்ந்து வரும் நாகரிக சமுதாயத்துல ம். ஆ, முருகனுக்கோ அல்லது ஐயப்பனுக்கோ மாலையிடு இளம் தலைமுறையோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, சின்ன வயசுக்காரங்கள்லாம் இந்த பக்திகள் கண்டிப்பாக, ஆர்வமா இருக்காங்க. கண்டிப்பாக. இப்ப சிவாலயங்கள்ல வந்து அல்லது மத்த ஆலயங்கள வச்சுக்கோங்க. பிரசாதங்கள் வந்து தனித்துவமா ஒவ்வொரு கோயில்லயும் ஒவ்வொரு பிரசாதம் கிடைக்கும். ம். இங்க இந்த நம்ம மாரியர் பூவேந்திநாதர் ஆலயத்துல ம். என்ன பிரசாதம் வந்து பக்தர்களுக்கு தனித்துவமா நீங்க குடுக்குறீங்க? இங்க வந்து அப்படின்னு கிடையாது. ம். இங்க வந்து 4 கால பூஜைகள் நடைபெறுது. ம். 4 காலத்துக்கும் ஏன்னா இந்த ஆலயம் வந்து ஒரு நிர்வாகத்தால் அதாவது ம். இங்க உள்ள மக்கள்கள் தேவஸ்தானத்துல நிர்வகிக்கப்படுகிறது. ம். பக்தர்கள் ம். ஒரு காலகட்டத்துல கூட வருவாங்க, ஒரு நேரத்துல குறைவா வருவாங்க. ம். ம். அப்ப அந்த நேரத்துக்கு நம்மளால என்ன பிரசாதம் போட முடியுமோ அத அத போட்டு இறைவனுக்கு படைச்சிட்டு அத பக்தர்களுக்கு கொடுக்கிறோம். ஆ. தனித்துவமான பிரசாதம் அப்படின்னு சொல்வது இங்க கிடையாது. இந்த சிறு குழந்தைகள்ல இருந்து இன்னும் வந்து அதிகமா தான் மாலை போடுறாங்க. ம். நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்கு தவிர ம். குறைந்த பாடு இல்ல. ஆ. இப்ப நீங்க திருச்செந்தூரே போனாலும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து காத்திருந்து தான் போய் இறைவனை தரிசிக்கிறாப்புல இருக்க முடியுது. ஆமா. ஆனா என்ன இங்க வர பக்தர்களுக்கு வந்து என்னன்னா உடனே வரணும், உடனே சாமி கும்பிடணும், உடனே கிளம்பணும். ம். என்ன ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ம். ஒரு ஆ, தொலைவான தூரம். ம். இன்னொன்னு வந்து பஸ் வசதி மிக குறைவாக இருக்கிறது. ம். அவங்க ஆட்டோ பிடிச்சு வராங்க, இல்ல வேன் பிடிச்சு வராங்க. ம். அப்ப அதிக நேரம் இங்க இருக்கும் பொழுது அங்க வாடகை அதிகமா ஏறுதுன்னு சொல்றாங்க. அதனால. இந்த மாதிரி இப்ப சில பல காரணங்கள் மக்களால் சொல்லப்படுகிறது. ஆ. இதற்கு தமிழ்நாடு அரசு இந்த ஆலயத்திற்கு ம். பேருந்துகள் விசேஷ காலங்களும் சரி, தினசரியும் ம். பேருந்துகள் குறிப்பிட்ட டயத்தில் ம். இயக்குனாங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய முன்னேற்றங்கள் இன்னும் நல்லா இருக்கும். பக்தர்கள் அதிகமா வருவாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு வந்து சின்ன சின்ன அடிப்படை தேவைகளை வந்து ம். பக்தர்கள் வந்து பூர்த்தி செய்யறாங்களா? அல்லது சில சில அடிப்படை வசதிகள்லாம் இன்னும் நிவர்த்தி அடையாம இருக்கா? நீங்க என்ன பக்தர்கள்ட்ட எதுவும் டிமாண்ட் வைக்கிறீங்களா? இப்ப வந்து நமது ஆலயத்துல வந்து திருப்பணி நடைபெற்று இருக்கிறது. நீங்க ஆ. வரும்போது பார்த்திருப்பீங்க, நிறைய கற்கள் நிறைய செதுக்கப்பட்டு கற்கள் வந்து இருக்கிறது. போட்டிருக்காங்க. ராஜகோபுரத்துக்காக அது நடைபெறுகிறது. ஆ. அப்ப அந்த ராஜகோபுரத்துக்காக பக்தர்கள் வந்து அவர்களால் முடிந்த நன்கொடைகள் கொடுக்கிறார்கள். ம். ம். தேவஸ்தானமும் அந்த ராஜகோபுரத்துக்காக ம். அவங்களால் முடிந்த ம். நிதியவும் அவங்களால் முடிந்த ஒத்துழைப்பையும் தருகிறார்கள். ம். அதை வைத்துக்கொண்டு இப்பொழுது வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, சரி. நம்ம சிவாலயமான பூவேந்திரநாதரையும் பார்வதி அம்மாளான பவள நிற பவள வள்ளி. நிற வள்ளி ம். அந்த அம்பாளையம் வேண்டிக்கிட்டா ம். பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள் என்ன? அதாவது இங்க வந்து வேண்டிக்கிட்டா அந்த வரம் கண்டிப்பா கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரியான ஒரு வரம். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆ. திருமணம் உடனே கைகூடும். ஆ. அதாவது இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ம். அவருடைய திருநாமம் பூவேந்தியநாதர். ஆ. இங்க வந்து முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய பாட்டி தாத்தா ம். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சு வழக்குல பூவேந்திரநாதரை போய் வேண்டிக்கப்பா பூ எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. ஆமா, பூ எடுத்து கேள்விப்பட்டேன். கொடுப்பாருன்னு சொன்னாவே அது வந்து என்னது திருமணம். திருமணம். ஆ. இங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஆ. அதே போல இந்த ஆலயத்துல வந்து திருமணம் அதிகமாக நடைபெற்றது. ஆ. இந்த சுற்றுலாவில் உள்ளவங்க வந்து இங்கதான் திருமணம் பண்ணுவாங்க. ம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. ஆ. இந்த மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், ம். இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வந்து சீக்கிரமா கை கூடாது. கண்டிப்பா. ஆ. அது வந்து நம்ம எந்த இறைவனை போய் தரிசனம் பண்ணாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதான் அது கிடைக்கும். ஆ. இப்ப நம்ம உடம்புல வந்து ஆஸ்துமா நோயை வச்சுட்டு நான் ஓட்டப்பட்டியில ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன் ம். அப்படின்னு சொன்னா முடியாத காரியம். கண்டிப்பா. அப்ப அதுக்குள்ள மருந்து மாத்திரை எடுத்துட்டு தான் ம். அதை கொஞ்சம் குறைச்சிட்டு தான் நம்ம போக முடியும். சரி. அப்ப தோஷத்தை வச்சுக்கிட்டு நான் திருமணம் பண்ணிருந்தேன்னா அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும், தடங்கலாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்க வந்து நம்ம ம். ஆலயத்தில் உள்ள மண்டபத்துல ம். மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், ம். செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி தோஷத்துக்கு பரிகார ஹோமம் செய்யப்படுகிறது. ம். பரிகார ஹோமம் செய்து
இங்க வந்து இறைவன் இறைவியை பிரார்த்தனை பண்ணி ம். மனசார வேண்டிட்டு போனாங்கன்னா திருமணம் கைகூடும். கண்டிப்பா. அப்படி கைகூடும் பட்சத்துல அவங்க வந்து மறுபடியும் வந்து இங்க வந்து சீர்திருத்தம் எடுத்துட்டு வந்து ம். இறைவனுக்கு செலுத்துறாங்க. சரி. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்க வந்து புத்திர தோஷம் பரிகார ஹோமம் பண்ணி இங்க வந்து தொட்டில் கட்டி பூவேந்திரநாதரை வந்து வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம் அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு நிறைய பேத்துக்கு. கண்டிப்பா. இதுவரை வந்து எங்களோட உங்க நேரத்தை செலவிட்டதுக்கும் எங்களோட நேரம் ஒதுக்கியமைக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பணி ஆன்மீக பணி வந்து மேலும் சிறக்க எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம்.